மீனாட்சி பொண்ணுங்க கம்மிங் எபிசோடுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் நம்ம வெற்றி வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ஏதோ வந்துட்டு ஒரு ஃபோன் மாதிரி வருது. விறுவிறுன்னு வெற்றி எழுந்திரிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு சார் இங்கே பாருங்கள் சார், நான் இனிமேல் எந்த ரவுடித்தனமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருந்திருக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்கேன் சார். ஆனால் என் பேரை சொல்லி வேறு யாரோ கலாட்டா பண்ணி அதுக்கு என்னையே மாட்டி விட பார்க்குறாங்க சார். அதனால தான் சார் இந்த பிளான். இங்கே பாருங்கள், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் வேணால் போய் பாருங்கள், மார்க்கெட்டில் ஏதோ பிரச்சனை நடக்கும், ஆனால் நானும் சொல்லுவாங்க, நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கிற போலீஸ் வந்துட்டு யோ போய் மார்க்கெட்டில் என்ன பிரச்சனைன்னு போய் பார்த்துட்டு வா, இவர் சொல்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர அமுச்சு விட்றாங்க. இந்த சைடு ரெங்கநாயகி வீட்டில் வந்துட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு கோவமாக கிளம்புறாங்க. வேணான்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எவ்வளவோ தடுக்கிறாங்க. அந்த சைடு அந்த காந்தாரா இருக்கல்ல, அவள் வந்துட்டு மார்க்கெட்டில் அவளோட அடியாள்களை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது வெற்றியோட அப்பா கால் பண்ணி வெற்றிக்கு தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் அம்மா துப்பாக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்கிறீங்க, எங்கே அப்படின்னு சொல்ல மார்க்கெட்டுக்கு தான் போகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு புஷ்பாஸ், அங்கிலி, பூஜா எல்லாருமே வந்துட்டு வெற்றி போலீஸில் சொன்னது அங்கே இருக்கிறதெல்லாம் ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அங்கே போனால் காந்தாரா முன்னாடி ரெங்கநாயகி கார்லேருந்து இறங்கி துப்பாக்கி எடுத்து அவன் நெத்தியில் வைக்க அந்த காந்தாரா வந்து சிரிச்சுக்கிட்டே நக்கலாக ரெங்கநாயகி அப்படியே முறைச்சி நின்று பார்த்த மாதிரியே இருக்காங்க. அதோடு பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.